Welcome to MSK Max 11th Max Samachir Chapter 1 Sets, Relations and Functions. Example 1.2. In a survey of 5,000 persons in a town, it was found that 45% of the person knows language A, 25% of the persons knows language B, 10% of person knows language C, 5% know language A and B, 4% know language B and C, 4% knows language A and C. If 3% of the persons know all the three languages, find the number of persons who know only language A. So, இந்த question நம்ம Venn diagram வச்சு find out பண்ணணும். ஒரு சர்வேல 5000 persons வந்து ஒரு டவுன்ல இருக்காங்கன்னு எடுத்திருக்காங்க. இல்ல A language தெரிஞ்சவங்க வந்து 45%னும் B language 25%, C language 10%, Aயும் Bயும் தெரிஞ்சவங்க 5%, Bயும் Cயும் தெரிஞ்சவங்க 4%, A and C தெரிஞ்சவங்க 4%, all the three languages A, B, C மூணு லாங்குவேஜ்மே தெரிஞ்சவங்க 3% இருக்கு. இதுல number of persons who knows only language A language மட்டும் தெரிஞ்சவங்களுக்கு number of find out பண்ணணும். இப்போ இதுல இருந்து Venn diagramல இதை Aனும் இதை B இதை Cனு கன்சிடர் பண்ணோம்னா A language தெரிஞ்சவங்க 45%, B language 25%, C language 10% இருக்கு. அப்புறமா A and B வந்து 5%. இது A and B. இப்போ இங்கே 5% கொடுத்துருக்காங்க. B and C. B and C 4%. A and C 4%. All the three மூணுமே இங்கே தான் வரும். அப்போ 3%. இதில் இருந்து நமக்கு A மட்டும் வேணும். அப்போது நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மூணுமே இருக்கிறதுலேருந்து இதை நம்ம மைனஸ் பண்ணணும். அப்போ 5 minus 3 வந்து 2, 4 minus 3 வந்து 1. இப்போ இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு 45 மைனஸ் ஆஃப் இங்கே என்ன இருக்குது 2 ப்ளஸ் 3 ப்ளஸ் 1 which is equal to 45 minus 6 which is equal to 39%. நமக்கு வேல்யூ கிடச்சிருக்கு. அப்போ நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் தெரிஞ்சது வந்து நமக்கு பர்சன்டேஜில் 39% கிடச்சிருக்கு. ஆனால் நமக்கு நம்பர் ஆஃப் பர்சன்ஸ்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு 39% of people knows language A. இதுலேருந்து நம்ம நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ 39 வந்து A மட்டும் தெரியுதுன்னா டோட்டல் பர்சன்ஸ் எவ்வளோ இருக்காங்க? அங்கே 5000 பீப்புள்ஸ் இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ நமக்கு 5000 பீப்புள் இருக்கிறனால நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் equal to 39% into 5000. இப்போ 39% நம்ம போக்குறதுக்கு வேண்டி divide by 100 into 5000. 0 0 0 கேன்சல் ஆகுது. 39 into 50னா இங்கே ஒரு 0 இருக்கு. 1915 ஆன்சர் கிடைக்கும். அப்போ நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் knows language A equal to 1950. Thank you for watching.